நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வேலைக்கு வந்திருக்கோம் நாங்கள். அந்த வேலையில் வந்து எப்படின்னா, அங்கிட்டுக்குன்னு சைடில் செங்கலை வச்சு கட்டி அதில் வந்து இந்த மலங்கள் இருக்குல்ல, அதை வச்சு டைல்ஸ் மாதிரி போட போகிறோம். வாங்க பார்ப்போம். சைடில் கட்டி ஊட வந்து மலங்கல்ல வச்சு அடுக்க போகிறோம். இன்றைக்கி அதான் பார்க்க போகிறோம் சார். மலங்களை வச்சு அடுக்கி டைல்ஸ் மாதிரி அடுக்க போகிறோம். சரியா சார்? அடுக்கதை பார்ப்போம் சார். நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அன்றைக்கி நாங்கள் வேலைக்கு வந்தோம். அந்த வேலையில் வந்து எப்படின்னா, சைடில் 2 பக்கம் செங்கலை வச்சு கட்டி அது ஊட கொஞ்சம் மண்ணை போட்டு அதில் வந்து சக்கைக்கல், இந்த மலங்கல், சக்கை உடச்சி சப்பக்கல்லாக இருக்கும்ல, மலங்கல் சக்கைன்னு சொல்கிறது மலங்கல்ல, அதை வந்து டைல்ஸ் மாதிரி அடுக்க போகிறோம். அதுக்கு தான் இப்போ நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்களே பாருங்கள். நூலை கட்டி அங்கிட்டு இங்கிட்ட அப்படியே அந்த நூலுக்காக செங்கல் அடுக்குறோம். நீங்களே பாருங்கள். ஆளுக்கு ஒரு பக்கம் அடுக்குறோம். அங்கிட்டு இங்கிட்ட செங்கல் 2 பக்கமும் கட்டணும். அங்கிட்டு அணவா, இங்கிட்டும் அணவா, அது ரெண்டையும் மட்டமாக இருக்குன்னு பார்த்து மட்டம் கொடுத்து அதுக்கு 2க்கும் அங்கிட்டு இங்கிட்டும் அடுக்குறோம். பாருங்கள் நீங்களே எப்படி பார்க்குறோம்னா, எங்கள் வேலை இதுதான். எங்கள் வேலை எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இன்றைக்கி ஒரு நாள் வேலை என்னென்ன வேலை பார்க்கணும், ஒரு நாளில் என்னென்ன வேலை பார்க்கணும்னு பாருங்கள். சரியான வேலைங்க இன்றைக்கி வேலை ஆக்குறது. நாங்கள் நீ பார்க்க தானே போகிற எவ்வளோ வேலைன்னு. நீங்களே பாருங்கள். நூலை லெவலுக்காக கரெக்டாக நூலுக்காக வைக்கணும். இப்போ தான் சரியாக வரும். கல் டைல்ஸ் மாதிரி மட்டம் கொடுத்து தான் வைக்கிறோம். 2வது பக்கம் நான் கட்டுறேன். ஒரு பக்கம் 2 பேர் அடுக்கிறாங்க. 2வது பக்கம் நான் கட்டுறேன். நான் அடுக்க போகிறேங்கிட்டு அடுத்த பக்கம். இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லது. மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். நாங்கள் வர்ற கஷ்டத்துக்களை பாருங்கள். இன்னும் எவ்வளோ இருக்குது, இதில் நிறையா இருக்குது. பார்ப்போம். பாருங்கள், இந்த கல் தாங்க, இந்த கல்லை தாங்க நாங்கள் டைல்ஸ் மாதிரி அடுக்க போகிறோம் மட்டமாக. இந்த மலங்கல்ல பாருங்கள், வெள்ளைக்கல், இந்த கல்லை தான் அடுக்க போகிறோம். ஆளு தூக்கிட்டு வராங்க அங்கிட்டிருந்து. இப்போ கட்டி முடித்து பதிஞ்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், சைடை பதிஞ்சிட்டோம்னா இந்த வெள்ளைக்கல்லை தூக்கி சக்கை தான், சக்கையில் சப்பக்கல்லாக உள்ளது, இதை தான் தூக்கி அடுக்கணும் டைல்ஸ் மாதிரியே மட்டமாக. அதையும் பார்ப்போம் சேர்த்து. இன்றைக்கி புது கொத்தனார், பெரிய கொத்தனார் ரெடி ஆகிட்டு இருக்காப்புல. அவரும் சேர்ந்து தான் குத்துறாப்புல. பார்ப்போம். பதிஞ்சிட்டு கல்லை எடுக்கிறதேன், இந்த வெள்ளைக்கல்லை. இந்த வரேன். அப்படியா? அப்புறம் என்ன போஸை பற்றியா? நம்ம இப்போ கல்லை எடுக்கிறோம் பாருங்கள். நீங்களே பாருங்கள் எப்படி எடுக்கிறோம்னு. இதான் மேடும் பள்ளமாக இருக்குங்க. அதை வந்து சரி பண்ணி அடுக்கணுங்க. அதாங்க பெரிய விஷயம். இதில் நீங்களே பாருங்கள் எப்படி மட்டமாக அடுக்கிறோம்னு. பாருங்கள், அடிக்கிட்டு இருக்கான். மேடம் இருந்தால் பெருசாக இருந்தால் கழிச்சிட்டு எடுக்கணும். முடிஞ்சோன்னா பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்கணும். டைல்ஸ் மாதிரி செம்மையாக இருக்கும். பாருங்கள் நீங்களே டைல் பாருங்க. சரி, நம்மளே பாருங்கள். பாதி அடிக்காச்சு. வந்துச்சு பாருங்கள். பாதி நெருக்கி அடிக்காச்சு. இன்னும் பாதி தான் வைக்கணும். நீங்களே பாருங்கள். அந்த கதவு வரைய வைக்கணும். பாதி கிடக்கு. பாதி அடிக்கிட்டோம். இன்னும் பாதி அடிக்கிறோம். அடிக்கிட்டு பார்ப்போம் எப்படின்னு. முக்கால்வாசி அடிக்கிட்டோம். இதோ கொஞ்சம் தான் கிடக்கு. கையோடு அடிக்கிறோம். அடிச்சுட்டு மேலே கலவையை போட்டு அலசிடுறேன். கொஞ்சம் பீஸ் கல்லை போட்டு விட்டு கேப்புகளுக்கு அப்படியே கலவையை போட்டு அலசிடுறேன். அதோட வேலை முடியுது. முடிஞ்சோன்னே பாருங்கள் செம்மையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் சும்மா அழகாக இருக்குது. கொத்தனாரை வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே நண்பர்களே, பாருங்கள், இதை அடுக்கி முடிச்சாச்சு எல்லாத்தையும். இதோட மதியம் வந்துருச்சுங்க. இனிமேல் சாப்பிட்ணுங்க. சாப்பிடத்தான் கிளம்புறோம். சாப்பாடு இருக்கானு தெரில, போய் பார்ப்போம். அடிக்க முடிச்சா தான் கேப்போல் பண்ணி பொடி சல்லியை போடணும்.
நண்பர்களே, இது கல் அடுக்கியாச்சு மொத்தமாக எல்லாத்துக்கும். இன்னி கலவை பொடிக்கல்லுக இடையில போட்டு கலவையில் ஊற்றி அலசுறது பாருங்கள், முடிஞ்சிச்சு. பாருங்கள், நீங்களே பாருங்கள், செம்மையாக அடுக்கியாச்சு. இன்னைக்கு கேப்பில் பொடி சல்லியை போட்டு அப்படியே ஊற்றி தண்ணியை கலவையை ஊற்றி அப்படியே அலசி விடுறதேன். நண்பர்களே பாருங்க, அவங்க சாப்பிட முடியாம கிடக்காங்க பாருங்க. மணி 3 மணி ஆக போகுது, சாப்பிட காசும் இல்லை, ஓனரையும் காணோம். வேலைக்கும் வர மாட்டேங்கிறாங்க பாருங்க, வேலையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. எந்த பாருங்க, ஒருத்தன் காசு என்றான் ஒரு 50 ரூபா இருந்துச்சுங்க, அதை வச்சு தாங்க டீ வாங்க போயிருக்கேன் பையன். இந்த காசு வச்சுருக்காங்க. இந்த பவர் பிளாக்கெல்லாம் நான் போட்டதேன், நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஓட்டினதேன், ஓட்டினது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. பாருங்கள் நம்மளே, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் இதை மாதிரி நிறையா வீடியோ போட முடியும். இதை வந்து அதிக நேரம் இருக்கிறதுனால இது 2 பகுதியாக பிரிச்சுருக்கோம். இது வந்து முதல் பகுதி வந்து இப்போ முடிய போகுது. இது அடுத்த பகுதியில் மிதியை போடுறேன், அலசி விட்டு கடைசியாக எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அடுத்து என்னென்ன வேலை பார்த்தோம், எத்தனை மணிக்கு முடித்தோம் மெயினாக, அது உங்களுக்கு நீங்கள் பாருங்கள். அதில் அடுத்த பகுதியில் உங்களுக்கு தெரியும் எத்தனை மணிக்கு நாங்கள் வேலையை முடிச்சிருக்கோம்னு. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அதை அடுத்த பகுதியை பாருங்கள், கண்டிப்பாக அப்போ தான் தெரியும் உங்களுக்கு.